अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद। अल्लाह जल्ल ஷானஹு தஆலாவுடைய பேரருள் அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரசூல் காட்டிய சரியான பாதையில் நேர்வழி தவறாது நடந்து அல்லாஹும் ரசூலையும் திருப்திப்படுத்தி வாழ்பவர்களாக, அவர்கள் நம்மேல் திருப்தியுற்ற நிலையில் அவர்களை சந்திப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஹதத்துல் உஜூத் என்பதை பற்றி போன பாடத்தில் சொன்னோம். வஹதத்துல் உஜூதை பெரும்பாலான அனைத்து சூஃபியாக்களும் ஏற்றிருக்கிறார்கள். முஹியுத்தீன் ஆண்டகை, ஹொசாலி இமாம், சிஷ்டியா காதிரியாவுடைய எல்லா ஷேகுமார்களும், நக்ஷபந்தியா ஷுஹ்ரவர்தியாவுடைய இமாம்கள், எல்லா இமாம்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை புதிதாக இருக்கலாம், அதன் கருத்து என்ன தெரியுமா? வஹதத்துல் உஜூத் என்னுடைய கருத்து சுருக்கமாக சொல்லுங்கள் என்னண்டு. எல்லாருக்கும் விளங்குற மாதிரி பாஷையில் ஈஸியாக சொல்லுங்கள், சுருக்கமா, பொதுமக்களுக்கும் விளங்குற மாதிரி எளிமையாக சொல்லுங்க பார்ப்போம். எளிமையாக சொல்கிறதா இருந்தால் வஹதத்துல் உஜூதுன்னு எதை பெருசாக அதை ஒரு பெரிய சட்டமாக பெருக்க கருத்து வேறுபாடுகள், அதில் இஃப்திலாஃபாத்துகள், அதில் சர்ச்சைகள், கிதாபுகள், ஃபத்வாய குஃபுர், இவர் ஒரு குஃப்ரு ஃபத்வா, அவர் ஒரு குஃப்ரு ஃபத்வா, இது எல்லாம் கொடுத்துட்டு இது பெரிய விஷயமாக காட்டுறாங்களே. இதனுடைய சுருக்க கருத்து என்னென்னா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். இது வேற ஒன்றும் இல்லை, புதுசாலாம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். வஹதத்துல் உஜூத் அப்படின்னு அதுதான் அப்படி சொல்கிறாங்க. வஹதத்துல் உஜூத் இல்லைன்னு சொல்கிறவங்க அல்லாஹ் நம்ம கூட இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னா அதுக்கு பேர் வஹதத்துல் உஜூத். அல்லாஹ் நம்ம கூடலாம் இல்லை, 7 வானத்துக்கு மேலே இருக்கிறாங்கல்ல, அவங்க அப்படி இல்லை, வஹதத்துல் உஜூத் ஒன்று கிடையாது அப்படிங்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி யாரும் சொல்லலைன்னா அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கான், ஆனால் வஹதத்துல் உஜூத் கிடையாது, அப்படி யாருமே சொல்லலை. வஹதத்துல் உஜூத்னாவே அல்லாஹ் தஆலா பஅத்திபாரே ஸாத், அவன் ஸாத்துடைய அடிப்படையில் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். வஹுவ மஅக்கும் முடிஞ்சு. வஹதத்துல் உஜூத் குர்ஆன் பாஷையில் சொன்னால் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். அல்லாஹ் வித் அஸ், என்னோடு இருக்கிறான். அல்லாஹ் இஸ் வித் மீ, அல்லாஹ் வித் யூ, அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான். அல்லாஹ் வித் அஸ், நம்மோடு இருக்கிறான். இதுதான் போய் வஹதத்துல் உஜூத். யாராவது வஹதத்துல் உஜூத் ஏற்றுக்கலைன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நம்ம கூட இல்லைங்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு போய் ஒரு சில கோட் வேர்ட்ஸில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் குர்ஆனுடைய பாஷையில் நினைச்சிங்களா, அது வேறு வார்த்தைகளில் வேலை சொன்னால் குர்ஆனில் வைதா குந்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வைதீக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும் வர்ஜுலுக்கும் இலல் கஅபைன். நீண்ட ஆயத்து. இது சுருக்கமாக நீண்ட ஆயத்தை ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்போ சுருக்கமாக இதை நம்ம ஃபிக்ஹில் புழங்குறோம். எப்படி புழங்குறோன்னு சொல்லுவோம்? ஒலு, ஒரே வார்த்தையில் முடிச்சு ஒலு ஆனால் முடிஞ்சு. எனவே உமல்ல மஜித் மான் ஃபதயம்மமு, அதுக்கு என்ன
அவுலா மஸ்தம் நிசா ஃபதையம்மு சயீதன் தையிபன் அம்சஹு பிரூசிக்கும் வர்ஜலுக்கும் வரைச்சி சுருக்கமான சொல்லுவதுக்கு பேர் தயம்மம். நீண்ட ஆயத்து சட்டம் இப்படிலாம் இருந்தால் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் அப்புறம் தயம்மம் செஞ்சு கொடுங்க. தயம்மம் செய்யும் முறை என்ன எல்லாம் சேர்ந்து வருமோ அதுக்கு சுருக்கமான சொல்லுவோம் தயம்மம். ஊசல் இவ்வாறாக சுருக்கமாக சொல்கிறேன்ல, அதைத்தான் அஹதுல் உஜூது என்று சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறது தான். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அவ்வளோதான். எப்படி இருக்கிறான்? அடுத்த கேள்வி. தாத்துடைய அடிப்படையில் இருக்கிறான். அதிபரே ஜாத். எதை வச்சு சொல்கிறீங்க? வஹுவ என்ற மீது ஜாத்தின் பக்கம்தான் மீளும், சிஃபத்தின் பக்கம் மீளாது. வணங்குங்களா? தாத்தின் பக்கம்தான் மீளும், அது சிஃபத்தின் பக்கம் மீளாது. வணங்குங்களா? ஹுவா என்றாலே அவன் தான், அவனுடைய சிஃபத்துகள் அர்த்தம் வைக்கிறது. இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அவன் ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்திருக்கிறான். இன்ன இல்முஹுன்னு சொல்ல, அவன் இல்மு சூழ்ந்திருக்குது. அதை வேறு இடத்துல சொல்லுமா, இன்னல்லாஹ் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, அனைத்து வஸ்துவையும் இல்மால் சூழ்ந்திருக்கிறேன். அதையும் சொல்கிறான் அதில். அனைத்து வஸ்துவையும் என் தாத்தை கொண்டு சூழ்ந்திருக்கிறேன். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். இப்போ இதுவும் தெரியுது, தாத்தை கொண்டு தான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஜாத்தி மையத். அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எல்லாரும் மஹத் உஜூதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹ்வுல எங்கேயோ இருக்கிறான். சிஃபத்து நம்மோடு இருக்குது. 7 வானங்களுக்கு மேலே அரிசுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுல இல்மு, இராதா, ஹாக்கிமியத், அடக்கி ஆளுதல், அந்த சிஃபத்து நம்ம கூட இருக்கு. அங்கிருந்து அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான், பார்க்கிறான், அறிகிறான், நம் செயல்களை கட்டுப்படுத்துகிறான், உத்தரவிடுகிறான். அவன் நம்ம கூட இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஒரு குழுவினர். இன்றைய உலமாக்களை நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி எந்த ஆராய்ச்சியும் இல்லை அவங்களுக்கு. என்றைக்காவது உட்காந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறியா? குர்ஆனை உட்காந்து குர்ஆனுடைய ஆயாத்துக்களை உட்காந்து ஆராய்ச்சி செஞ்சுருந்தால் தான் வித்தியாசம். குர்ஆனில் அல்லாஹ் வஹத்துல் உஜூதை பற்றி 100கணக்கான ஆயத்துக்களை சொல்கிறான். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஷஹீத், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும் ஐனமா துவல்லு ஃபஸம்மா வஜ்ஹுல்லாஹ் மா யகூனு மின் ஷன் இல்லா ஹுவ மா யகூனு மஜ்வா ஸலாஸத்துன் இல்லா ஹுவ ராபிஉஹும். இப்படி குர்ஆனில் 100கணக்கான ஆயத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி செய்தாயா? அல்ல ஆராய்ச்சி செய்தவர்களிடம் நீ கற்றுக்கொண்டாயா? அவரிடம் பாடம் படித்தாயா? இல்லை. உன் மனசில் ஒன்று வருதுன்னா அப்படி இல்லை, இப்படிலாம் கிடையாது என்ன தெரிஞ்ச மாதிரி. இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறோம், அமினன் நாஷிமன் யகூல். மக்கள் சிலர் இப்படி சொல்லுவார்கள், மின் கைரி இல்மின் வலா ஹுதம் வலா கிதாபின் முனீர். ஆயிடுச்சுன்னா அல்லாஹ் விஷயத்திலே வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க, மனசுக்கு வந்த கற்பனைலாம் சொல்லுவாங்க அல்லாஹ் விஷயத்தில். அமினன் நாசி யுஜாதிலு ஃபில்லாஹி, அல்லாஹுடைய விஷயத்தில் வீண் தர்க்கம் செய்வார்கள். கைரி இல்மின், ஒன்று இவரிடத்துல சுய அறிவு இருக்கணும், இருந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துருக்கணும். அப்படி இருந்திருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்க. வலா ஹுதன், அல்லது யார்கிட்டையாவது போய் நேரடி பெற்றிருக்கணும், இது எப்படிங்கன்னு கேட்டு விளக்கம் கேட்டு அவங்க சொல்லி கொடுத்தபடி வாழ்ந்துருக்கணும். அதுவும் கிடையாது. ஒரு ஷேக்கிட்ட போய் பாடம் படித்து காலமெல்லாம் அவங்க கூட இருந்து சரியான ஞானங்களை பெற்றிருக்கணும், அதுவும் இல்லை. வலா கிதாபி முனீர், இவங்கள்ட்ட முன்னோர்கள் எழுதி வைத்த செறிவான கிதாபுகளும் இல்லை, அல்ல ஹதீஸுகளை பின்பற்றுவோம், அதுவும் கிடையாது. வமினன் நாஷிமன் யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதம் வலா கிதாபி முனீர். இப்படியாக நிறைய உலமாக்கள் இது விஷயமா ஆராய்ச்சியே இல்லாமல் காலங்களை ஓட்டிடுறாங்க. ஏதோ தொழுவ வச்சோம், சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டோம், பொண்டாட்டி பிள்ளை கவனித்தோம், சேர்த்து வச்சு வீடு கட்டணும், கபருக்கு போயிட்டோம். இதில் போய் நாங்கள் அல்லாத பற்றி ஆராய்ச்சி செஞ்சுருக்கோம், நமக்கு எங்கே டைம் இருக்குது? ஜும்மா பயானுக்கு ஏதோ சில விஷயங்கள் போதும். அதுவும் இப்போ ஜும்மா குறிப்புகள் நிறைய பேர் போடுறாங்க வாட்ஸ்அப்பில். ஏதோ ஒன்று எடுத்தோமா, ஏதோ ஒரு பார்வை பார்த்துட்டு பேச வேண்டியது முடிஞ்சு போச்சு. இதில் போய் அல்லாஹ் பற்றி ஆராய்ச்சி வேறு செய்வாங்களாக்கும். அப்படி நிறைய பேருக்கு
அப்படி ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு ரொம்ப ஆலிம் ஷாக்களுக்கு. கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஆலிம் ஷாக்கள்னு சொல்லுவாங்கள்ல, பயானம் செய்வாங்க, மதரசாக்களை ஓதி கொடுப்பாங்களே, அந்த நான் ஓதி கொடுக்க கிதாபோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி தசவுஃபுடைய ஞானம், இது இறை ஞானங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு எங்கே டைம் இருக்குது? தசவுஃப் பற்றி இல்லைன்னு கேள்வி பண்ணுறான்ல, அவனும் படிச்சிருக்கானா? அவனும் படிச்சதில்லை. தசவுஃப் இருக்குன்னு வாதிடுறாங்களே, அவனும் படிச்சதில்லை. என்னைக்காவது ஃபுத்துஹாத்தி மக்கியா பார்த்துருக்குறியா? ஃபுசூஸுல் ஹிக்கம் பார்த்துருக்குறியா? கிதாப் எடுத்து ஆராய்ச்சிருக்க. சிறுல் அஸ்ரார் ஹவுசுல் முஹீதீன் ஆண்ட கிதாப் பார்த்துருக்குறியா? ஜி சுஹ்ரவர்தி இமாமுடைய அவாரிஃபுல் மாரிஃப் பார்த்துருக்கியா? ஜி இந்த கிதாபுகள்லாம் தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் இஹ்யா உலூமுத்தீன் முழுசா முத்தாலா செஞ்சாலும் அதுலேயும் இருக்குது தசவுஃப் பற்றி. அல் முன்கிது மினல் தலால் கஸாலி இமாமுடைய கிதாப், அந்த கிதாப் படிச்சிருந்தாலும் தசவுஃப் பற்றி ரொம்ப அழகாக எழுதுறாங்க. நான் எல்லா ஃபன்னுலையும் உள்ளே பூந்து பார்த்துட்டேன், எதுலேயுமே உண்மை இல்லை, அப்போ தசவுஃப் வந்துட்டேன், அவங்க அதில் எழுதுறாங்க. கஸாலி இமாமுடைய கிதாப் இதெல்லாம் எதுவுமே தொட்டு முன்னோருடைய கிதாபுகளும் ஆராய்ச்சி செய்யுது. வலா கிதாபி முனீர், இந்த கிதாபும் ஆராய்ச்சி செஞ்சும் பார்க்குறது இல்லை. அல்லாஹ்விட வந்து வேதத்தையும் பார்க்கறது இல்லை, சும்மா உட்காந்துட்டு கதை பேசுறது. தசவுஃப் எல்லாத்தையும் கரைச்சி குடித்த மாதிரி, மாஹிரீன்கள் மாதிரி நினச்சிக்கலாம். பை காமிலான ஷேக்குடைய வழிகாட்டுதல் வேணும். இன்னதான் குர்ஆனுடைய ஆராய்ச்சி இருந்தாலும், ஹதீஸுகளை கற்றறிந்தாலும், இந்த பாடங்களை விளங்குறதுக்கு காமிலீன்கள் ஷேகுமார்கள் நமக்கு வேணும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஜி ஒவ்வொமாக்கும்னு வழிகாட்டிகள் நமக்கு இல்லைன்னா, அவன் சொல்கிறதே நம்ம சாதாரணமாக யாராவது கவலைப்படுறாங்க, நான் கூட தான் இருக்கேன், ஆறுதல் தருகிறேன். அந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து பிரதமர் எப்போதும் உங்களோடு இருப்பேன்னு சொன்னார். அவர் டெல்லியில் உட்காந்துருப்பார், இவங்க வந்து வேறு ஊரில் இருப்பாங்க. உங்களுக்கு என்னென்றும் உங்களுக்கு துணை நிற்போம், உங்களோடு இருப்போம் சொல்கிறது இல்லையா? அது மாதிரி அரசியல் இருந்துக்கிட்டு உங்க கூட நான் இருப்பேன்னு சொல்கிறோம் அல்லாஹ் தஆலா. இப்படி அர்த்தம் வச்சுக்கிட்டு அதை கூட மன நிறைவாயிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நல்லா பாருங்கள், அல்லாஹ் ஜல்லஷான் குர்ஆனுடைய ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், நஹ்னு அக்ரபு இலைக்கும் மின் ஹபலில் வரீத். ஆயத்தனா நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபலில் வரீத், உங்கள் பிடரி நரம்பை விடவும் நெருக்கமாக நான் உங்களோடு இருக்கிறேன். சொல்லணும், சொல்லுங்க பாய். நஹ்னு அக்ரபு இலைஹி ஹபலில் வரீத் என்ன? பிடரி நரம்பு. பிடரி நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மஹ்சூஸான ஒரு வஸ்து. மஹ்சூஸான வஸ்துவை காட்டி அதை விட நெருக்கமாக இருக்கிறேன்னு எது சொல்லப்படுதோ அதுவும் மஹ்சூஸாக தான் இருக்கணும், அது மாக்கூலாக இருக்க முடியாது. வை வந்து சிஃபத்து இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன? மாக்கூல், அறிவால் அறியப்பட்டது. மாக்கூலாத்தே சானவியான்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஜாத்தை விளங்கணும், அப்புறம் சிஃபத்தை விளங்கணும். அதனால் சானி இரண்டாவதுன்னு பேர் சொல்லுவாங்க. அது மாக்கூலாத்தே ஜிஹ்னியா, மஹூதே ஜிஹ்னியா, அறிவால் அறியப்பட்டது, அறிவால் விளங்கப்பட்டது. மஹூதுன்னு அறியப்பட்டது, மஅரூஃப்னா மஅரூஃபே ஜிஹ்னியா, மஹூதே ஜிஹ்னியா, மாக்கூலாத்தே ஜிஹ்னியா, மாக்கூலாத்தே சானவியா என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் சிஃபத்து. ஏன்னா சிஃபத்தை தனியாக ஒருத்தன் பார்க்க முடியாது. அறிவு, ஒரு பெரிய அறிவாளி, அறிவு காட்டுங்க கொஞ்சம். ஒரு பெரிய பேச்சாளர், அந்த பேச்சு திறமையை, அந்த பேச்சு சக்தியை காட்டுங்க. பேச்சுன்னு சொல்ல காதலன்னு கேட்கலாம், அதுக்கு எப்படி காட்ட முடியும்? வளைஞ்சிங்களா? அப்போ சிஃபத்துகள் எதுவுமே அது மஹ்சூஸ் இல்லை, அது மாக்கூல், அறிவால் விளங்கப்படக்கூடியது. அழகு, அது ஒரு சிஃபத்து, ஒரு மனுஷன் ஹுசுன் வளைஞ்சிங்களா? அந்த ஹுசுன் இருக்குது, எப்படி ஹுசுன் ஒரு 3.5 கிலோ இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு பெண் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு 5 கிலோ அழகாக இருப்பா, ஒரு 8 கிலோ அழகாக இருப்பா சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு அளவு நிர்ணயம் செய்ய முடியுமா? ஏதாவது செய்ய முடியவை முடியாது. அது அது மஹ்சூஸ் இல்லை, எடை போடப்படக்கூடியதோ பார்க்கப்படக்கூடியதோ இல்லை. நினச்சிக்கலாம். இப்போ அறிவு எங்கேப்பா இருக்குது? இந்த இப்போ தான் வீட்டில் வச்சுட்டு வந்தேன், வச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க முடியுமா யாராவது போய்? என் அறிவு வந்து அவங்களாம் உங்கள் வீட்டு விட எனக்கு 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு என் அறிவு இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? நெருக்கத்தை காட்ட முடியாது. இப்போ அல்லாஹ் தஆலா அக்ரபு இலைஹி, அவன் உங்களுக்கு நெருக்கமாக, நஹ்னு அக்ரபு இலைக்கும், உங்களுக்கு நான் அக்ரபு இலை நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா
அல்லாஹ் இல்மை கொண்டு நெருக்கமாக இருக்கிறான்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம் நீ. ஆனால் மீன் ஹபரில் வரியுது, உன் பிடரி நரம்பை காண நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். பிடரி நரம்பு என்பது தொட்டு உணரக்கூடிய மஹசூஸான ஒரு வஸ்து. அது மஹசூஸான என்ன, உணரப்படக்கூடியது, தொட்டு தொட்டு பார்க்கக்கூடியது, உணர்வுகளால் உணர்திறனால் பிடிக்கப்படக்கூடியது, மௌஜூதா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் தஆலா பிடரி நரம்பு உதாரணம் காட்டுறான். உன் பேனா எங்கேங்க, அந்த பெஞ்சுக்கு அருகில் இருக்கிறது சொல்லலாம். உன் பக்கத்தில் யார் இருப்பது, என் பக்கத்திலே ஆரிஃப் உட்கார்ந்திருக்கிறார், அவர் பக்கத்திலே சைஃபுர் ரஹ்மான் உட்கார்ந்திருக்கிறார் சொல்லலாம். ஏன்னா இவங்கெல்லாம் மஹசூஸ். அப்போ என் பக்கத்தில் என் அறிவு இருக்கிறது, அதை தாண்டி என்னுடைய திறமை இருக்கிறது, அதை தாண்டி என் அழகு இருக்கிறது சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இதெல்லாம் மாகூல். இது அப்போ அல்லாஹ் தஆலா நஹ்னு என்று சொன்னது மஹசூஸ், ஜாத்தியான மையத், ஜாத்தியான குர்பு. அதனால தான் ஹபுலுல் வரீத் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுவே தெளிவான ஆதாரமாக இருக்குது. அப்போ ஜாத்திய குர்பை மறுக்கக்கூடியவர்களாக இன்றைய பெரும்பாலான உலமாக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். முன்சிஃபான முன்னோர்கள் உலமாக்கள் அல்லாஹ் அதன் ஜாத்தன் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய பெரிய அவுலியாக்கள் எல்லாருமே, ஹஸாலி இமாம் போன்ற பெருமகான்கள், கௌசுல் ஆலம், முஹ்யித்தீன் அடகை, அத்தனை பேரும் அல்லாஹ் ஜாத்தோடு நம்மோடு இருக்கிறான்னு விளக்கம் சொன்னாங்க. ஆரம்பிச்சுக்கலாம். அது விளங்காத சில பேர் வேண்டுமானாலும் அதை இல்முஹுமாக்கும். இப்போ சில பேர் கேட்டாங்க, ஜலாலைன்லேயே போட்டிருக்கிறாங்களே, ஜலாலைனில் பார்த்தீங்கன்னா வஹுவ மாக்குன்னு போட்டிருக்கும், பி இல்மிஹி, இன்னும் பி குல்லி ஷை முஹீத் பி இல்மிஹி, எல்லாத்துலேயும் இல்மின்னு போட்டுடுறாங்களே அப்படின்னா, ஒன்று அவங்க அப்படி தான் விளங்கியிருக்கலாம், அல்லாவுடைய ஜாத்திய மையத்தை விளங்காதவர்களாக இருந்திருக்கலாம் ஒன்று, அல்லது விளங்கி இருக்கலாம். ஆனால் இதை கொண்டு மக்களுக்கு நீண்ட விளக்கம் சொல்லணும். ஜாத்தி மையத்துன்னு சொன்னால் அது விளக்குவதற்கு நீண்ட காலம் தேவைப்படும், அது விளங்குவதற்கும் நீண்ட காலம் தேவைப்படும். அது விளங்கும் போது விளங்கிட்டோம். இப்போ பி இல்மிஹிங்கிற அது பொய் இல்லையே. எப்போ பி ஜாத்தி இருக்கோ பி இல்மிஹி உண்மை தானே. அல்லா தன் ஜாத்தை கொண்டு நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கும்போது அவள் இல்மை கொண்டு நம்மோடு இருக்கானா இல்லையா. ஆனால் பி இல்மின்னு போட்டு இந்த அளவு இப்போ விளங்கிக்கோ, பின்னாடி நீ அதை பற்றி விளங்கிக்கோன்னு அடிப்படையில் அவங்க கொடுத்துருக்கலாம். மற்றபடி பெரும் உலமாக்கள் யாருமே அவர்கள் அல்லாவுடைய ஜாத்தியை மையத்தை மறக்கலை. முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி இந்த கிதாபுகளில் தன்னுடைய ஷரஹ் கிதாபுகள் எழுதுவாங்க, ஓ வாஹிது மூத்தவந்து வாஹிதும் பி ஜாத்திஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வ ஆசாரிஹி. மிஷ்கா ஷரஹையும் பார்க்கலாம். அதே மாதிரி முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி ஷரஹ் கிதாப்னா ஃபிக்ஹுல் அக்பர் ஷரஹ் கிதாப், ஃபிக்ஹுல் அக்பர் அவர் ஷரஹ் தான் எழுதிக்கிறாங்க. எல்லா கிதாபுகளையும் அக்கீதா கிதாபுகளையும் பி ஜாத்திஹி வ ஃபிஅலிஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வஹதஹு பி ஜாத்திஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி வ ஆசாரிஹி எழுதுகிறாங்க. பெரும் இமாம்களும் அதைத்தான் எழுதுகிறார்கள். அஞ்சபை இப்னு அரபி சர்க்கார் மட்டும் சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, எல்லாரும் சொன்னாங்க. அது இப்னு அரபி எஜமான சில பேர், சில உலமாக்கள் எவரும் தெரியாமல் மதரசாவில் ஓதி தரக்கூடிய உலமாக்களே மரியாதை எல்லாம் பேசுகிறாங்க. நினச்சிங்களா. துருல் முக்தார் ஷரஹ் ரத்துல் முக்தார் பார்த்துருக்கீங்களா, யார் எழுதுனது? இமாம் அஷாமி ரஹ்மத்துல்லாஹி, இப்னுல் ஆபிதீன் அவங்க பேர் அஷாமி ரஹ்மத்துல்லாஹி. அவங்க ரத்துல் முக்தாரில் பல இடங்களில் இப்னு அரபி சர்க்காருடைய பேரை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது சும்மா கொண்டு வரல, ஒரு 10 அடைமொழிகள், சையிதுனா ஓ மௌலானா ஓ முர்ஷிதுனா ஓ ஹாதீனா ஓ மஞ்சானா ஓ மர்ஜவுல் ஹலாயிகி மன்பு ஷரீஅத்தி ஒ தரீகத்தி ஒல் ஹகீகத்தி ஒல் மாரிஃபத்தி, என்னென்ன பட்ட பேர் இருக்குமோ ஒன்று ரெண்டு மாற்றி சொல்லியிருக்கலாம். நான் எடுத்து பாருங்கள், அத்தனை பட்ட பேரையும் போட்டு சையீதுல் அரபி வல் அஜம் இப்படிலாம் என்ன போட்டு நிறைய பட்ட பேர் போட்டு சையதுனா முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு கொடுக்குறாங்க. யார் பேரை? இப்னு அரபி எஜமான. நீ அவங்க கிதாபை துருல் முக்தாரை மனசால வச்சுருக்கிறீங்க, ரதுல் முக்தாரை ஓதி தர்றீங்க, அதை ஃபத்வா கிதாபை ஏற்றுக்கிறீங்க. இப்போ முஃப்தி ஆசம் அவங்க அது ஃபத்வா கிதாபுன்னு அதை வச்சு தான் உலகத்தில் எல்லா முஃப்திகளும், இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை ஹனஃபி மதுரை முஃப்திகளும் அதை வைத்து இஃப்தா கொடுக்குறீங்க, ஃபத்வா கொடுக்குறீங்க. அப்போ முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தி அவங்க, முஃப்தி ஆசம் அவங்க ஃபத்வா கொடுக்குறாங்க. இப்னு அரபி எஜமா சொன்னது ஹக்கு, அவங்க ஹக்கைத்தான் சொன்னார்கள். இப்படி ஃபத்வா அவங்க கொடுக்குறாங்க. அது எப்படி நீ மாற்றம் செய்ய முடியும்? அதுக்கு மாற்றமாக எப்படி நீ பேச முடியும்? புரிஞ்சுங்களா. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் தன் ஜாத்தை தான் மயதுன்னு சொல்கிறான் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜி நீங்கள் அவர்கள் மரணத்தை நெருங்கும் போது
நஹனு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். ஆயிட்டானுங்க. நஹனு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். ஆயத்து எங்க வருது சொல்லுங்க. எழுங்க ஆயத்து. வலவுலா இதா பலகத்துல் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன். ஒரு மனிதனுக்கு உயிர் பிரியும் நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நஹனு அக்ரபு இலைஹி மின்கும், நாம் அவர்களுக்கு, அந்த மையத்துக்கு, மைத்தா போறாரே, மரணம் அடைய இருக்கிறாரே, அவருக்கு நெருக்கமாக இருக்கிறோம் உங்களை விட நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதே மின்கும் என்று ஒரு ஜசதை சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜசது உடலை சொல்லப்பட்டிருக்கு. அதை விட நாம் நெருக்கமாக இருக்கிறோம்னு சொன்ன உடனே நமக்கு தெரியுது அது இல்ம் அல்ல, தாத்து தான் சொல்லி. அது மட்டுமல்ல, வலாக்கில்லா தாக்கிலூன், நீங்கள் அதை விளங்க மாட்டீங்கன்னு மாக்கூலா வரது எப்படி சொல்லியிருக்கணும், வலாக்கில்லா தாக்கிலுன்னு சொல்லணும். அல்ல எப்படி சொல்கிறோம், வலாக்கின் லா துபுசிரூன், நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், நீங்கள் பார்ப்பதில்லை. வலாக்கின் லா துபுசிரூன், நீங்கள் பார்ப்பதில்லை அப்படின்னு சொன்னதே தெரியுது. அது பார்க்கப்படக்கூடிய வஸ்து தான். ஏன்னா பார்க்கப்படக்கூடிய ஒன்றைத்தான் நீ பார்க்கவில்லையே என்று சொல்லுவார். வலாக்கின் லா துபுசிரூன், நீங்கள் பார்ப்பதில்லை. நல்லா நம்மளை குறை சொல்கிறான். ஒரு குறை எதை சொல்லுவாங்க பை? எது செய்ய முடியும் ஆனால் செய்யாமல் இருக்கிறான். ஏன்டா நீ பாடத்தை ஒழுங்காக பார்க்கறது இல்லை, பாடம் பார்க்காம வந்து தப்பு தப்பா சொல்ற, ஏன்டா பாடம் பார்க்காம தப்பு தப்பா சொல்கிற, ஏன்டா நீ பாடம் பார்ப்பதில்லை சொல்லலாம். இவர் கைவசம் உள்ள வஸ்து. நீ ஏன்டா ஒரு பிரதமர் ஆக மாட்டேங்கிற, நீ ஏன்டா சூரியன் மேலே ஏறி போயிட்டு வர மாட்டேங்கிற, இந்த சந்திரனை பிடிச்சி ஏன்டா ஜோப்பில் வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அது முஹாலை போய் சொல்லுவாங்க யாராச்சும். வலாக்கின் லா துப்சிரூன், நீங்கள் பார்ப்பதில்லை அப்படின்னா பார்க்கப்படக்கூடியது தான், ஆனால் எப்படி பார்க்கறதுன்னு கேட்டு தெரிஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தெரியுது. வலாக்கின் லா துப்சிரூன், நீங்கள் பார்ப்பதில்லை. இப்போ இந்த ஆயத்துக்களில் இன்னும் ஆராய்ச்சி நிறைய பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய மையத் ஜாத்தி மையத் தான். இப்போ வஹ்தத்துல் உஜூத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பாத்திபார் ஜாத், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், அதான் அர்த்தம். இது ஜாத்தி மையத் தான். அல்லாஹ்வுடைய ஜாத்துக்கு தான் உஜூதுன்னு ஒரு பேர், பாத்திபார் உஜூத். வஹதத்துல் உஜூத் தான், ஜாத்துக்கு இன்னொரு பேர் தான் உஜூத். சரியா, வஹதத்து ஜாத்துன்னு சொல்லாமல் வஹதத்துல் உஜூதுன்னு சொல்கிறாங்க அதை அப்படின்னு சொன்னால், வஹதத்து ஜாத்துன்னு சொல்லலாம், ஆனால் அர்த்தம் எப்படி விளங்கிக்குவீங்க? என்னென்னா அல்லாஹ்வின் ஜாத்தும் நம்ம ஜாத்தும் ஒன்று தான் விளங்கிக்குவீங்க. அப்படி அவன் ஜாத்து தான் நம் தாத்தை காட்டுகிறது, ஆனாலும் நம்ம ஜாத்து வேற, அல்லாஹ்வின் ஜாத்து வேற. அல்லாஹ்வின் ஜாத் ஜாத்தே கிதம், நம்ம ஜாத் ஜாத்தே அதம். அல்லாஹுடைய ஜாத் காயிம் பி நஃப்ஸிஹி, நம்ம ஜாத் காயிம் பில் கைர். அவன் ஜாத் ஜாத்தே கிதம், நம்ம ஜாத் ஜாத்தே அதம். அக்குடைய ஜாத் காயிம் பின் நஃப்ஸ், நம்ம ஜாத் காயிம் பில் கைர். அக்குடைய ஜாத் முத்தசிஃப் ப சிஃபாத்தே கமால், காமிலான சிஃபத்துகளை உடையது. நம்ம ஜாத் மம்லூ ப சிஃபாத்தே நக்ஸோ ஜவால், குறையுள்ள சிஃபத்துகளை கொண்டு நிரம்பியது. அல்லாஹ்வின் ஜாத் முனஸஹ் அது சிஃபாத்தே நக்ஸோ ஜவால், நக்ஸோ ஜவாலுடைய சிஃபத்துகளை விட்டு அது பரிசுத்தமானது. நம்ம ஜாத் நம்முடைய ஜாத் இருக்கு, அது கமாலான சிஃபத்துகளை விட்டு நீங்கியது. அவனுடைய ஜாத் கமாலான சிஃபத்தை உடையது, நம்ம ஜாத் கமாலான சிஃபத்துகளை விட்டு நீங்கியது. அவனுடைய ஜாத் குறைவுற்ற சிஃபத்துகளை விட்டு நீங்கியது, நம்முடைய ஜாத் குறைவான சிஃபத்துகளை உடையது. அதனால ஹக்குடைய ஜாத் தான் நம்ம ஜாத்தை காட்டுது. கவனிக்கிங்க. பிஸ்மில்லா. உஜூது ஒன்று, அது ரெண்டு. உஜூது ஏக், ஒரு உஜூது ரெண்டு. மொத்தம் எத்தனை ஆச்சுங்க? மொத்தம் மூணா? உஜூது ஒன்று, ஜாத்து ரெண்டு தான் இல்லைங்க, மொத்தம் மூணில் வரணும். அப்படின்னா உஜூது ஒன்று, உஜூத் ஏக், ஜாத் தோ, மொத்தம் மூணு. ரெண்டு தான், மூணுக்கு வேலையே கிடையாது. உஜூதுன்னு ஒன்று தான் பை. அந்த ஒரு உஜூதில் ரெண்டு ஜாத்து இருக்குது, ஒன்று ஹக்குடைய ஜாத்து, ஒன்று நம்முடைய ஜாத்து. சொல்லலாம், அதுதான் சொல்கிறாங்க. தங்க வளையல் மோதிரம் கொடுங்க, மோதிரம். இது வெள்ளி மோதிரம், இருக்கிறது ஒன்று தான். தர் ஹகீகத் ஐசோ அல்லா நைசோஹம்,
ஹகீகத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறோம், நம்ம இல்லவே இல்லை. குல்லு ஷையின் ஹாலிக்குன் இல்லா வஜ்ஹுஹு, எல்லா வஸ்துவும் இல்லாமல் இருக்கின்றன அவனுடைய திருமுகத்தை தவிர. வஜ்ஹுன்னு வஜூதுல்லா, அவனுடைய வஜூதை தவிர மற்ற எல்லாம் ஹாலிக்குன். ஹாலிக்குன்னு அழிந்து போகக்கூடியதுன்னு அர்த்தம் இல்லை, ஹாலிக்காக தான் இருக்குது, அதம்னு அர்த்தம். எல்லாம் அதமாக தான் இருக்குது, இல்லாமல் இருக்குது. குல்லு ஷையின் ஹாலிக்குன் அந்த. அப்போ இதில் இருப்பது ஒன்று தான், அதான் உஜூது ஒன்றுன்னு சொல்கிறோம். இருப்பது ஒன்று தான், ஜாத்து ரெண்டு. ஆனால் ரெண்டு ஏத்திபார் இருக்கு. ஒன்று ஏத்திபாரே ஹல்கு, ஏத்திபாரே ஹக்கு. இருக்கிறது ஒன்று தான் பை, அதுதான் வஹத்துல் உஜூதுன்னு சொல்லுவோம். 1+2 கிடையாது, 2 is in 1 அர்த்தம். 1+2 இல்லை, 1 கூட்டல் 2 இல்லை. உஜூதியே ஜாத்தோன்னு சொன்னான். உஜூது ஒன்று தான், இருப்பது என்னவோ ஒன்று தான். அந்த ஒன்றில் 2 கண்ணோட்டங்கள் இருக்கின்றன என்று ஏத்திபாரத். ஒன்று ஏத்திபார ஹக்கு, இன்னொன்று ஏத்திபார ஹல்க். இந்த வெள்ளி என்ற அடிப்படையில் நீங்கள் பேசுனீங்க, அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. என்ன வெள்ளிங்க இது? நல்லா ஒரிஜினல் வெள்ளிங்களா? ஆமாம், நல்லா தைச்சு பாருங்க. ஆமாம், ஒரிஜினல் கேரட்டு. எத்தனை கேரட் இது அப்படின்னு. ஒரிஜினல் தங்கங்களா? ஆமாம். எத்தனை? 22 கேரட், 24 கேரட்டு, 18 கேரட்டு. இப்போ எதை பற்றி பேசியிருக்கிறோம்? இப்போ இதை அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய அதனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன, அந்த மூலப்பொருள் என்ன, அதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். கவனிச்சுங்களா? அது தங்கம் செய்யக்கூடியவர்கள், வெள்ளி செய்யக்கூடியவர்கள், அதை பற்றி பேசுவோம். அந்த மூலத்தை அறிந்தவர்கள் அவங்க. இல்லைங்க, இது பார்த்தா 22 மாதிரி தெரியல, 24 மாதிரி தெரியுது. இல்லைங்க 18ங்க இது அப்படி. அதை பற்றி அவங்க பேசிக்குவாங்க. கவனிச்சுங்களா? இது யார் பேசுறது? தங்கத்தை உடையவர்கள். இது செய்கிற ஆசாரி இருக்கான் பாருங்க, அவன் பேசுகிறான் இதை பற்றி. எத்தனை இன்ச்சுங்க செஞ்சுருக்குறீங்க? இது ஒரு 33 மில்லிமீட்டருங்க இது அப்படின்னு. இது சுண்டுகள் தான் போட முடியும், இன்னும் அசத்துக்கெல்லாம் போடணும்னா 45 செஞ்சாலும் சரி வரும். அதனால் மேலே ஏன் ஒரு டாலர் மாதிரி கொடுத்துருக்கலாம்ல, மேலே என்ன டிசைன் கொடுத்துருக்குறீங்க அப்படி. இப்போ எதை பற்றி பேசுகிறாங்க அவங்க? அவனுடைய உருவத்தை பற்றி பேசுகிறாங்க. அது ஓனர் தங்கத்தை பற்றி பேசுகிறாரு, செய்கிறவர் அது உருவத்தை பற்றி. எத்தனை இன்ச்சு இது அப்படி, விரலில் மாட்ட முடியல, சின்னதாக இருக்குது. அப்போ நீங்கள் 43 செஞ்சு போடுங்க, இல்லை 45 படம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. இப்போ அதை பற்றி பேசுகிறாரு. அப்போ ரெண்டுமே இங்கே இருக்குது. மூலம் ஒன்று இருக்குது, அந்த மூலம் எதை காட்டி கொண்டிருக்கிறது? உருவம் ஒன்று இருக்கிறது. அந்த உருவம் செய்பவன் ஒருவன் இருக்கிறான், அந்த மூலத்தை உடையவன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த மூலம் இருக்கே, அதுதான் ஷெய், அதுதான் வஸ்து. இந்த உருவம் இருக்கே, அதை மாற்றலாம், அது எப்பயும் மாற்றிக்கலாம். இல்லை சார் கொஞ்சம் பெருசாக இருக்குது, செஞ்சு கொடுங்க. இல்லை சார் பெருசாக இருக்குது, 2 மாதமாக செஞ்சு சின்ன பசங்களுக்கு போடணும். சரி வணக்கம், வெட்டிட்டு உருக்கி 2 மாதமாக செஞ்சு கொடுத்துட்றான். அது உருவம் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் மூலம் அது மாறவே மாறாது. அதான் சொல்கிறான், குல்லு ஷையின் ஹாலிக்குன், எல்லா வஸ்துவும் அதமானது, அழிந்து போகக்கூடியது, மாறிக்கொண்டே உள்ளது. முத்தகைர்னு அர்த்தம். இல்லா வஜ்ஹு, அவனுடைய வஜ்ஹு ஆகிய உஜூதை தவிர, ஜாத்தை தவிர. அல்லாஹ்வுடைய உஜூதை தான் அல்லாஹ்வுடைய ஜாத்துன்னு சொல்கிறோம். இப்போ உஜூது ஒன்று தான் பை, அந்த ஒரு உஜூது 2 ஜாத்தை காட்டி கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹக்குடைய உஜூது, ஹக்குடைய ஜாத்தையும் ஹல்குடைய ஜாத்தையும் காட்டிடுச்சு. பலஞ்ச பை. சரி, இப்போ எது பேசிட்டு இருந்தோம்? ஜாத்தி மையத்தை இன்கார் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை மறுக்கக்கூடியவர்கள், ஒன்று இதை பற்றி சரியான ஆராய்ச்சி இல்லாதவர்கள். நீங்கள் அந்த மாதிரி ஜாத்தி மையத்தை அல்லாஹ் நம்ம கூட இல்லைன்னு மறுக்கக்கூடியவர்களை யாராவது விளக்கம் வரல இருக்கிறான் பாரு ஒருத்தர். இதில் உலமாக்கள் பல பிரிவு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் கருத்து, இது விஷயமா எனக்கு எதுவுமே தெரியல, எழுதி வச்சுக்கோ. ஒரு சிலர் கருத்து என்ன, இது விஷயமா எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், அவ்வளோதாங்க நமக்கு தெரியும், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அவன் எங்கே இருந்தால் நமக்கு என்னங்க, சவாபு கொடுக்க போகிறான், ஆக்கிரத்தில் சொர்க்கம் கொடுக்க போகிறோம், போக போகிறோம். ஏதாவது ஒரு எல்லாம் நமக்கு பார்த்து நம்ம பொண்டாட்டி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஹோட்டலின்னு கொடுத்தாலும் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டிக்கலாம் எங்கே சொர்க்கத்தில். அதை பற்றி இப்போ எந்த ஆராய்ச்சியும் பண்ண தேவை. எதுக்கு நமக்கு அதை பற்றி வச்சுக்கிட்டு யோசிக்க தேவைங்க, வேணாங்க சத்து, அதெல்லாம் வேணாம் விடுங்க. அப்படி ஒரு சில பேர் அல்லாஹ் பற்றி எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லை, தெரிஞ்சுக்கணும் ஆசையும் இல்லை, அவங்க கேட்டால் தெரிஞ்சுக்கணும் அவசியமும் இல்லைன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு.
எப்படிதான் நெருங்குறது அல்லாஹ் பற்றி? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, மீறி போனால் காபத்துல்லா, அப்புறம் ஹஜ். காபத்துல்லா பார்க்கணும்னு துடிக்கிறாங்க, அல்லாஹ் பார்க்கணும்னு துடிக்கிறது இல்லை. எதுக்கு அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. காபத்துல்லா பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. மதினா ஷரீஃப் போய் ரசூல்லா ரவுதா பார்க்கணும்னு துடிக்கிறாங்க, ரசூல்லாவே காட்டி தராங்க, ஷேக் வாயானோ வர மாட்டாங்க. அப்போ டூரிஸ்ட் மோகம் தான் அவங்களுக்கு. அப்போ நீ இருந்த இடத்துல இங்கேருந்து காசு செலவு பண்ணி போக தேவையில்லை, ரவுதாவுக்கு போக தேவையில்லை. நீ உட்கார்ந்த இடத்துல ரசூல்லாவை காட்டித்தரேன் வா, நீ உட்கார்ந்த இடத்துலயே மௌலாவை காட்டித்தரேன் வான்னு ஷேக்குமால் கூப்பிடுறாங்க. खुदा के सिवा और नबी के सिवा किसे देखूं और क्या देखूं, அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் நபியை தவிர எதை பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன்? हर चीज़ में खुदा और रसूल को बतलाना. ஒவ்வொரு வஸ்துவிலையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் காட்டி கொடுக்குறவங்க தான் ஷேக். ஒவ்வொரு அணுவிலையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் காட்டி கொடுப்பாங்க. பாப்பான்னு கூப்பிட்டா வர்றதில்லை. காபத்துல்லாவுக்கு போகணும் துவாசிங்க, ஹஜ்ஜுக்கு போகணும் துவாசிங்க, உம்ராவுக்கு போகணும் துவாசிங்க. சில பேர் துவாவே அல்லாஹும் மர்சுக்னி ज़ियारत नबी का ज़ियारत नबी के मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम मर्रतम बाद मर्रा वकरत அல்லாஹும் மர்சுக்னி ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம். அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அடிக்கடி போகணும் ரப்பே, காபத்துல்லா மீண்டும் மீண்டும் வாழும் காலமெல்லாம் காபத்துல்லாவை மீண்டும் 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 பார்க்கக்கூடிய வாக்கியம் தருவாயாக. அடிக்கடி உம்ரா போகணுங்கிறார், ஹஜ்ஜுக்கு போனார். என்னைக்கு தான் நீ வாழ்நாளில் 100 தடவை உம்ராவுக்கு போனாலும் சரி, 100 தடவை ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, காபத்துல்லா பாப்பா, கல்ல பாப்பா. என்ன பை? கல்ல பாப்பா, காபத்துல்லா பாப்பா, மதினா பாப்பா, அங்கே உள்ள அந்த பச்சை குபாவை பாப்பா. தூரத்துன்னு சலாம் சொல்லிட்டு வந்துடுவேன், அங்கே வேணால் தொழுவ சவாபு கிடைக்கும், அவ்வளோதான். என்று மௌலாவை பார்க்கறது நீ. சாஹிபுல் காபாவை என்னைக்கு பார்க்கறது, சாஹிபுல் மதீனாவை என்னைக்கு பார்க்கறது? அது ஷேக்குமார்கள் தான் அவங்க சொல்லி அவங்கள்ட்ட வந்து உட்காரு. நீ காசு செலவு பண்ணி போக தேவையில்லை. உட்கார்ந்த இடத்துல பைட்டே உட்கார்ந்த இடத்துல அப்படியே உனக்கு மௌலாவை காட்டி கொடுப்பாங்க. அவள் மக்கள் ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள், உலமாக்களும் சரி, அவாமுன்னாசும் சரி. அதை பற்றிலாம் நமக்கு ஆராய்ச்சி. 5 நாள் தொழுதோமா, மீறி பண்ண காசு சேர்த்தா ஹஜ்ஜுக்கு போனோமா, உம்ராவுக்கு போனோமா, கடமை முடிந்தது, கபருக்கு செல்வோம், சொர்க்கம் செல்வோம், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் பற்றி அல்லாஹ் நெருங்கணுங்கிற ஆசையோ அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோ எதுவுமே இல்லை. அல்லாவது எங்கே இருக்கிறான்? இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இது முதல் கோஷ்டி. 2வது கோஷ்டி, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்ம விட்டு எங்கேயோ இருக்கிறான், அதில் நம்ம கிட்டலாம் இருக்கவே முடியாது, சாத்தியமே கிடையாது. இது 2வது கோஷ்டி. 3வது கோஷ்டி இருக்கு, அல்லாஹ் எங்கே இருக்கான்? நம்ம கூட தான் இருக்கிறான். எப்படி இருக்கான் அது தெரியலைங்க, அதுதான் நம்ம கூட இருக்கான் அல்லாஹ். இது பரவாயில்ல. இது மிகுதமான பெண்கள், நீங்கள் சாதாரண வீடு குடும்ப பெண்கள், குடும்ப கிழவிகள்கிட்ட போய் கேளுங்க, ஏன்னா அல்லாஹ் எங்கே இருக்கான்? அல்லாஹ் எங்கே இருக்கான்? நம்ம கூட தான் இருக்கிறான். எங்கே நம்ம கூட இருக்கிறான்? சட்டத்துலேருந்து நம்ம கூட இருக்குது, கை நம்ம கூட இருக்குது, டெஸ்க்கு நம்ம கூட இருக்குது, அல்லாஹ் எங்கே நம்ம கூட இருக்கான்? போடா பேப்பையில், எல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறான். போ. எப்படிங்க இருக்கிறான் அதான் தெரியாது, போ. எல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறான். அந்தளவு அக்கீதா இருக்குது பாருங்க, எல்லாம் நம்ம கூட இருக்கிறான். நிஜமா எல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறான். பி இல்மிஹியா, பி சிஃபத்திஹியா, பி குதுரத்திஹியா, பி ஜாத்திஹியா. பிச்சு போடும், பிச்சு விளக்காமத்து கட்டையில் ஏன்னா வளர்ற வந்து எல்லாம் நம்ம கூட இருக்கிறான், முடிஞ்சு போச்சு. இல்லைங்க சர்ச்சையாக இருக்குது. பி இல்மிஹியா, பி குதுரத்திஹியா, பி ஜாத்திஹியா. எல்லாம் நம்ம கூட இருக்கிறான். அதான் இந்த ஈமான் உயர்ந்த ஈமான். அப்படியா இருப்பாங்க, எல்லாம் நம்ம கூட இருக்கிறான். நீ சொல்கிறேன் கிழங்குல பேராண்டி, எல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறான். போ, எந்திரிச்சு போ. யாலை தனி ஈமான் அஜூஸ் நைசாப்பூர், யார் இமாம் ராஜியாம் நினைக்கிறேன். ஒரு நைசாப்பூருடைய கிழவி ஈமான்லாம் எனக்கு கொடுத்துடக்கூடாதா? ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி, அது ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி எல்லாமே சேர்ந்து மொத்தமாக குழம்பி நினச்சிக்கலாம். இப்போ கறி சாணம் கூட மீன் சாணம் ஊற்றி, அதே ரசத்தையும் ஊற்றி, பருப்பு சாணம் ஊற்றி, நேற்று மிஞ்சின கொண்டக்கடை சாணம் ஊற்றி அறுத்தி மொத்தமாக கிட்டனை பண்ணுறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு மண்டை மூளை. அந்த சாணம் கூட தாழ்ச்சி சோறு ஊற்றி அதில் கொஞ்சம் பழைய சோறையும் உள்ள அள்ளி போட்டு கொஞ்சம் பிரியாணி செஞ்சு அதையும் போட்டு கிண்டலாம். எவன் திம்பான்? பிச்சு போட்டு அதில் ஒரு இட்லியும் பிச்சு போட்டாச்சு, கொஞ்சம் பழைய மிஞ்சின தோசையும் பிச்சு போட்டு ஃப்ரிட்ஜ் இருந்த எல்லாத்தையும் காலி பண்ணி குட்டி கலக்கி வச்சு திண்டா இப்படி இருக்கும். அந்த மாதிரி மூளையில் எல்லாத்தையும் போட்டு குழப்புன்னு இன்னைக்கு தடுமாறுது அப்படியே. புரிஞ்சுங்களா? அதுக்கு பேசாமல் அந்த ஏழை கிளவி இருக்காளே, கையில் பாக்கு மட்டையை வச்சு வீச்சிக்கிட்டு இருப்பா. புரிஞ்சுங்களா? அல்லாஹ் எங்கம்மா இருக்கான்? பாட்டி எல்லாம் என் கூட தான் இருக்கிறான். பிசாத்திஹியா, குதிரத்தியா, மட்டையிலே போட்டுருவான், மண்டையில் போடா.
இல்லை நம்ம கூட இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு, நம்ம கூட தான் இருக்கான், இல்லை நம்ம கூட தான் இருக்கான், அது போதும். அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த விதமான கேள்வி இல்லை, கணக்கு கிடையாது. இது அவாமுன்னாசுடைய ஈமான். தஹ்கீக் செய்யணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு. அதிலே இன்பத்தில் முழுக்கிட்டு அல்லா என் கூட இருக்கிறான், அல்லா என் கூட இருக்கிறான், அல்லா யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், அல்லா என் கூட இருக்கிறான், அவன் என்னை காப்பாற்றுவான், என்னை மஹ்ஷரில் காப்பாற்றுவான், கபரில் என்னை காப்பாற்றுவான். அல்லா அவங்க கூட என்னங்க செய்வான்? அல்லா ஜல்லஷாந்தல்லா வஹத்துல் உஜூதா வஹத்து ஷுஹூதான்னு வாக்கு மட்டும்லே போட்டுருவேன், விசிறி காம்பலே அடிச்சிருவேன், திருப்பி போயிட்டே அல்லா என் கூட இருக்கிறான், என் சக்கராத்தில் என்னை காப்பாற்றுவான். எங்கள் பாட்டி, எங்கள் பாபா பெற்ற பாட்டி ஆயிஷாமான்னு பேர், ஆச்சுங்களா. எங்கள் பாவாவுடைய அம்மா இருக்கான், அவங்களுடைய சொந்த மாமு தான் அரபி ஹஸ்துங்கிறாங்களே, இங்கே அடங்கியிருக்காங்க பல்லவட்டியில், பெரிய பள்ளியில் மதரசா வச்சுருந்தாங்க. அவங்க வந்து சொந்த மாமு, தாய் மாமா அவங்க. எங்கள் பாவா பெற்ற அம்மா இருக்காங்களே, என்னுடைய பாட்டியா, அவங்க தாய் மாமா தான் அரபி ஹஸ்து, ஆயிஷாமான்னு பேர். அவங்க கடைசி நேரத்தில் சக்கராத்துலேயும் நல்ல உணர்வோடு இருக்கிறாங்களாம். எனக்கு சக்கராத்துப்பா, இது நல்லதாங்க இருக்கிறீங்க, ஏன்னா எனக்கு சக்கராத்து வந்துடுச்சு, 7 கடல் தண்ணி குடித்தாலும் தீராதுங்கிறாங்களே, அதுதான் அந்த சக்கராத் எனக்கு இப்போ தெரியுது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு வாங்க. யா ஹய்யூ யா கய்யூம், ஹய்யூமான ஹய்யுல் கய்யூமானவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், இந்த நேரத்தில் எங்கே போய் கையேந்த, உன் ரஹ்மத்தை கொண்டு மட்டுமே நான் பாதுகாவல் தெரிகிறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், அப்படி காண மூடிட்டாங்க. அதான் கடைசியாக அவங்க சொல்லிகிட்டே இருந்தது. பாருங்க என்ன ஈமான் பாருங்க அவங்களுக்குலாம். எல்லாம் என் கூட இருக்கான், அவன் என்னை காப்பாற்றுவான், சக்கராத்தில் என்னை காப்பாற்றுவான், ஹஷரில் என்னை காப்பாற்றுவான், கபரில் என்னை காப்பாற்றுவான். இதுக்கு மேலே ஆராய்ச்சிலாம் ஒன்றும் தேவையில்லை. அதெல்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் அந்த சாதாரண நைசாப்பூர் கிழவி, அந்த கிழவி ஈமான் எனக்கு இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு எங்கிருக்கிறாங்க. தெரிஞ்சுங்களா? இப்போ நைசாப்பூர் கிழவி மட்டும் இல்லை, இந்த ஊர் கிழவி அப்படி தான். எல்லா ஊர்லேருந்து சாதாரண இந்த பல்லப்பட்டி கிழவி, பல்லப்பட்டியில் வாழும் சாதாரண ஒரு கிழவி ஈமான் எனக்கு இருந்திருக்க வேண்டுமே. தெரிஞ்சுங்களா? அப்படி சொன்னாலும் சரிதான், அவங்க ஈமான் பக்காவாக இருக்கு. இது ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு வஹதத்துல் உஜூதை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர். அல்லாஹ் நம்ம கூட இல்லவே இல்லை, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிறத பைத்தியக்காரத்தனம். இது வஹாபிகள் மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. அல்லாஹ் வஹதத்துல் உஜூதை, அல்லாஹ் இல்லவே இல்லை நம்ம கூட, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லி குஃப்ரு ஷிர்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவன் யாரு, நாம யாரு? அவன் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவன், அவனுக்கு தகுந்த இடம் அரிசி தான். அவன் இங்கே இருக்கக்கூடாது. நாம் பண்ணுற அட்டகாசங்கள்லாம் நம்ம எவ்வளோ பண்ணுறோம். பின்ன அதில் மலக்கள் எழுதி வச்சு கொண்டு போவாங்க, அப்படின்னு வருது. சஹுல் கரிமு தையும் வல்ல அமலு சாலிஹ் எருஃபாவு, இந்த அமலு சாலிலாம் எழுதி மலக்கள்லேருந்து எழுதி வைக்கிறான். அப்படி இதுக்கு கிதாபு பட்டவாளை எதுக்காக வேண்டி இல்லா ரகீபுன் அத்தீத் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா அலைஹி இல்லா லதைஹி ரகீபுன் அத்தீத். ரகீப் அத்தீத் உட்காந்து எழுதிட்டே உட்காந்துருக்காங்க. எல்லாம் நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் எழுதி வச்சு ஏமாத்தில் எடை போட்டு பார்ப்பாங்க. இவர் எத்தனை பேஜ் எழுதினெல்லாம் மொத்தமாக 250 தாள் இருக்கும் A4 சைஸில். இவர் எத்தனை செய்து இவர் எப்படியும் பிறந்தது மூத்த வரைக்கும் 250 கிலோ பேப்பராக வாங்கியிருப்பார். இவர் எவ்வளோக்கு 2 பேப்பரை இங்கே அப்படியே கொண்டு போய் எடை போடுவோம். அண்மை தராசில் இது தேமை தராசு எது ஜாஸ்தி இருக்கோ முடிஞ்ச போச்சு. ஏமாத்த நாளில் கொண்டு போய் எல்லாம் அப்போ தான் பார்ப்பான். எல்லாம் அப்படியா இப்படிலாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு எல்லாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோதான். எல்லாம் நம்ம கூட இருக்காங்கிறது பயங்கரமான குஃபுர் ஷிர்க், ஒத்துக்கொள்ளவே முடியாது. யாரெல்லாம் அல்லாஹ் நம்ம கூட இருக்கான்னு அவங்க குஃபுர் செய்தார்கள். ஏன்டாவா குஃபுர் செஞ்சாங்க? அல்லாஹ் அரிசிஸ்தவா, அல்லாஹ் அரிசில் தான் இருக்கிறேன் அப்படின்றான். அல்லாஹ் அரிசில் இருக்கிறான், அதை தான் நம்பணும். நம்ம கூட அரிசில் இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க, அது தாவீல் செய்யணும். சரி கிறுக்கு பேர் அரிசி அல்லாஹ் இருக்கிறாங்கிறத ஒத்துக்கிறோம். அரிசி எங்கே இருக்குது? அது எங்கே இருந்தாலும் நமக்கு என்ன, எங்கே நிறுப்பட்டோம் எங்கே இருக்குது, அது அதில் இருக்க அல்லா தஆலா.
கிறுக்கு பயல்களா, அரிசி எங்கே இருக்குன்னு நல்லா சொல்கிறான். அலைஞ்சவை வசிய குர்சியுஹு அஸ்ஸமாவாத்தி வல்லர், மொத்த வானம் பூமி அனைத்தையுமே சூழ்ந்தது எது? குர்சி. வசிய குர்சியுஹு சமாவாத்தி வல்லர். இல்லை, அப்போ குர்சிக்கு விட்டு வெளியே எது இருக்கா? குர்சியை விட்டு வெளியே எதுவும் இருக்கா? ஏன்னா மொத்த காயினாத்து எதுக்குள்ளே வந்துருச்சு? குர்சிக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? குர்சி தான் நாம் இருக்கிறோம். ஏன்னா குர்சி வந்து அனைத்தையும் சூழ்ந்து கொண்டது. இப்போ 7 வானம் 7 பூமியும் சூழ்ந்து கொண்டது, சூரியனையும் சூரிய மண்டலத்தையும் நாம் இருக்கிற பூமியும் சூழ்ந்து கொண்டது. இப்போ இந்தியா, உலகத்துக்குள்ளே இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே கரூர் மாவட்டம், அதுக்குள்ளார பள்ளப்பட்டி, பள்ளப்பட்டிக்கு உள்ள முஸ்லீம் தெரு, அதுக்குள்ளார மதரசா, மதரசாவில் இந்த ஹாலுக்குள்ளே நான் அப்படின்னு சொன்னால், நான் உலகத்தில் விட்டு வெளியே போயிட்டேனா? நான் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேனா? இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறேன். 7 வானங்களையும் பூமியும் சூழ்ந்தது குருசி, அந்த குருசியே சூழ்ந்தது அரிசுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம அரிசுக்கு வெளியே இருக்கோமா உள்ளே இருக்கோமா? நம்ம அரிசுக்குள்ளே தான் இருக்கிறோம், குருசிக்குள்ளே தான் இருக்கிறோம், அரிசுக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ நம்ம மதரசா இந்தியா விட்டு வெளியே போயிருமா? தமிழ்நாட்டு வெளியே போயிருமா? இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்குது, ஆனால் மதரசா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு, ஆனால் அது வெளியே இருக்குதுங்க. அது லூஸ் இல்லை அது. அப்போ அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான், குருசிக்குள்ள ஒட்டுமொத்த துனியாவும் அடங்கிருச்சு, அரிசுக்குள்ள குருசி அடங்கிருச்சுன்னு ஹதீஸ் வருது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? நாமெல்லாம் ஏதாவது ஒரு சிருஷ்டி அரிசை விட்டு வெளியே இருக்குமா? இப்போ ஒட்டுமொத்த சிருஷ்டிகளுக்கு மொத்தமாக சேர்த்து அதுக்கு பேர் வச்சு அரிசின்னு வைக்கலாம், அதான் சிருஷ்டியும் அடங்கி. இப்போ அல்லாஹ் சொல்ற அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மான் ஆகிய நான் அரிசில் தான் இருக்கிறேன், அத்தனை சிருஷ்டிகள்லையும் இருக்கிறேன் அர்த்தம் தான் அதுக்கு. பைத்தியக்கார பயல் சுத்தரான் அரிசை தூக்கிட்டீங்க. அது அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா அர்த்தம் என்ன? அரிசியில் நான் இருக்கிறேன் அர்த்தம் என்ன? அனைத்து சிருஷ்டிகளும் இருக்கிறேன் நான், பாத்திபாரே வஜூத், எல்லா சிருஷ்டிகளோடும் நான் இருக்கிறேன், அப்படிதான் இருக்கும் அர்த்தம். அர்ஷை விட்டு அல்லாஹ் தஆலா தூரமாக வச்சு ஏன் பார்க்கணும்? அப்படியே பார்க்குறீங்க? அப்போ ஒரு பிரிவினர் வஹாபிகள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க மிக கடுமையாக மறுக்கிறார். நீங்கள் நெட்டில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்கிற கருத்தை மறுத்து அப்படி சொல்லக்கூடியவர்களை காஃபிர் என்றும், இப்படி சொல்லக்கூடியவர்களை தீனுக்கு முரணானவர்கள் என்றும் தான் அவர்கள் மிக கடுமையாக கிதாபெல்லாம் எழுதியிருக்காங்க. எல்லாரும் அல்லாஹ் அங்கே தான் இருக்கிறான். இவங்க அங்கே ஆதாரம் துவாக்கம் கை மேலே தான் தூக்குறோம், அவன் மேலே தான் இருப்பான், சுசா மேலே தான் காமிச்சு சொன்னாங்க, இப்படிதான் காமிச்சாங்க, அல்லாஹ் அல்லாஹ் ரபின்னு கை மேலே தான் தூக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு செய்ம கீழே தான் வைக்கிறான் தலையை, அது சரி மேலே சேர கீழே தானே இப்போ சேர, இப்போ கீழே தானே வைக்கிற ஜி. அப்போ அவருக்கு அதுதான் ஆதாரம், இதுதான் ஆதாரம். உங்களுக்கு இது மாதிரி 1 2 ஹதீஸ் எடுத்துட்டாங்க, இது மாதிரி 1 2 எடுத்துக்கிட்டு அதை ஆதாரமாக காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆதாரம் காட்டுறோம். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ் பற்றி சொன்ன உடனே ஃபிரௌன் என்ன செஞ்சான்? அவங்க எல்லாம் மேலே தான் இருக்கானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு கோபுரம் கட்டி அங்கேருந்து அம்பு விட்டான். ஃபிரௌனுக்கு இன்னும் விளங்கியிருந்தான் பாரு, எல்லாம் மேலே இருக்காது வணங்கியிருந்தான். வரல ஃபிரௌனுக்கு இருக்க அறிவு உனக்கு இல்லைடா, ஃபிரௌனுக்கு இருந்த அறிவு கூட உனக்கு இல்லை, அவன் கூட அல்லாஹ் மேலே இருக்கான்னு நினைக்கிறான், நீ அல்லாஹ் நம்ம கூட இருக்கான்னு சொல்கிறிய நீ அப்படிங்கிற. நீ இப்போ ஃபிரௌன் தான், நீ ஃபிரௌன் முட்டா பைய, கிறுக்கு கேன பைய. அப்போ கிறுக்கனுடைய அறிவு தான் உன் அறிவா? ஏதாவது நல்லடியார் இதெல்லாம் அவனுடைய கிதாபில் ஆதாரமாக எழுதுறாங்க. வஹாபிகளோட கிதாப் எடுத்து படித்து பாருங்க, எல்லாம் படித்து பார்த்தா சொல்கிறாங்க எல்லாம் மேலே இருக்க ஆதாரம் இதெல்லாம். விளைஞ்சிக்கலாம். இன்னும் ஆதாரம் எழுதுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், நோம்பு முடிச்சுட்டேன், அந்த மாதிரி அதுக்கு ஒரு அடிமை உரிமை, முஸ்லீமான அடிமை உரிமை விடணும்னு இருக்குது. முஸ்லீமான ரகபத்தின் முஸ்லீமத்தின் வருது இல்லையா, ரகபத்தின் முஸ்லீமத்தின் அவிதா எங்கே வருது? ரகபத்தின் முஃமினத்தின்,
ஃபக்கு ரக்கபத்தின் முகமினத்தின் விதாம் ரொம்ப ஆயிடுச்சுங்கப்பா. ஏதோ சில தவறுகளுக்கு மூமினான அடிமை உரிமை விட வேண்டும். அப்போ நான் மூமினான அடிமை உரிமை விடணும் என்ற ஒரு அடிமை பெண் இருக்குது. ஆனால் அந்த அடிமை பெண் மூமினா மூமின் இல்லையா எனக்கு தெரியல. அது களிமா சொல்லிச்சா சொல்லுறதுக்கு நம்ப முடியல. அதுக்கு ஈமான் இருக்கா இல்லை நம்ப முடியல. நீங்கள் டெஸ்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அதை உரிமை விடலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிங்களா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கணும். அதனால தரஜா ஈமான் இருந்தாலே போதும். உரிமை கொடுத்து தான் கேட்குறாரு. கல்யாணம் முடிச்சு கேட்குறாரு. கல்யாணம் முடிக்கிற பக்கா ஈமான் இருக்கான்னு டெஸ்ட்லாம் பண்ணலாம். உரிமை விட்டு இவருடைய கடமை நீங்கிறதுக்கு தான். அதனால தரஜா குறைஞ்சபட்ச ஈமான் இருந்தாலும் போதும். இங்கே வாமா நீ களிமா சொல்லுன்னா முழிச்சிருக்கும். ஷஹாதுக்கு 3ஆம் களிமா சொல்லு, 4ஆம் களிமா சொல்லுன்னா அந்த அம்மா முழிக்கும் பாவம். சுருக்கமாக இப்போ கேட்டாங்க, ஹவுது காயில் ஏற்றுக்கிறியா நீ? இல்லை அரசு இருக்கானா பூமி இருக்கான் இந்த மாதிரிலாம் கேட்டால் அந்த அம்மா என்ன பதில் சொல்லுவது. அந்த அம்மா கூப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐநல்லா அல்ல எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டாங்க. வானத்தில். மூமின் உரிமை விட்டுருங்கன்ட்டாங்க. உரிமை விட்டுருங்கன்ட்டாங்க. அந்த ஒரு உரிமை விட்டார், அவர் கடமை நீங்கிருச்சு. இது ஆதாரமாக காட்டி அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மேலே தானே இருக்கான்னு சொன்னாங்களே பெருமானார். இது யார் சொன்னது? அந்த அடிமை அப்படின்னு சொன்னது. அல்லாஹ் மேலே இருக்கானா இல்லையா? மேலே மட்டும்தான் சொல்லவே இல்லையா? இங்கே பெருமானார் சொல்ல அல்லாஹ் இருக்கிறானா இல்லையான்னு கேட்டிருக்கலாம். அல்லாஹ் மௌஜூது நம்மளா அல்லாஹ் இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கலாம். சந்தேகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. போச்சு, ஈமான் இல்லாமல் போயிடும். இப்போ அந்த மாதிரி ஈஸியான பதில் வரவழைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் மேலே இருக்கான். சரி, உண்மைதான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கிறியா? அல்லாஹ் ஒருத்தனா இலாஹ் என்று ஒத்துக்கிறியா? மாபூது ஹகீகி அல்லாஹ் ஒருத்தனா ஒத்துக்கிறியா? நீ அதை மறுப்புக்கிற நான் அல்லாஹ் ரசூல்னு ஏற்றுக்கிறியா? அப்படி இல்லை, கேட்கவே இல்லை பாருங்க. இதை வச்சு இது ஆதாரம் அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஆயத்தில் இந்த ஹதீஸில் அல்லாஹ் கீழே இல்லை இல்லை அப்படி சொல்லவே இல்லை. சொல்லலாம் எங்கே ஹதீஸில் அல்லாஹ் கீழே இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லை. இப்படி சொன்னாங்க அல்லாஹ் மேலே இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸில் 7 வானங்களுக்கு மேலும் சும்மல்லா ஃபௌகத் ஆலிக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பீதிஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸை எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்குது அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக லவ் அன்னக்கும் தல்லைதும் பி ஹப்லின் இலல் அர்லி சுஃப்லா ல ஹபித அல்லாஹ் பூமியின் கீழே நீங்கள் ஒரு கயிற்றை போட்டாலும் அது எங்கே விழுகும்? அல்லாஹ் மேலே தான் விழுகும். அது அல்லாஹ் மேலே தான். இப்போ கீழே அவன் தான் இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் ஒஃபிஸ் சமா இலாஹுன் ஒஃபில் அர்லி இலாஹ். ஆச்சுன்னா ஆயிரத்தி சொல்லுங்க குரான் ஆயிரத்தனை பை சமா இலாஹு வானத்துலேயும் அவன் தான் இலாஹு, பூமியிலையும் அவன் தான் இலாஹு. பூமிக்கு ஸ்பெஷலாக வேற இலாஹ் வரானாக்கும். ஓல்லதி ஃபிஸ் சமா இலாஹுன் ஒஃபில் அர்லி இலாஹு ஓல் ஹக்கீமுல் அலீம். சொல்கிறான்ல வானத்துலேயும் நான் தான் இலாஹு, பூமியிலையும் நான் தான் இலாஹ் இருக்கிறேன், வானத்துலேயும் இறைவன் நான் தான், அந்த இறைவன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. நீ வானத்தில் மட்டும் கொண்டு போய் எல்லாம் வச்சிருக்கிறேன். இப்போ வஹாபிகளுடைய இந்த கருத்து ரொம்ப ரொம்ப மோசமான கருத்து. யாரெல்லாம் வஹாபிகளை எதுக்குறேன்னு சொல்லி நிற்கிறாங்களோ தமிழ்நாட்டில் சில உலமாக்கள், அவங்க சம்பந்த ஆராய்ச்சி இல்லாமல் மனதளவில் அவர்கள் அல்லாஹ் மேலே இருக்கான்னு நினச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஒரு பெரிய பெரிய ஆலிம் சார் பாபா கிதாப் எழுதினாங்க அல்லாஹ் நம்முடன். அதை படிச்சுட்டு ஒரு பெரிய ஆலிம்ஸா ஒரு ஒரு மரசாவுடைய நாசிர் அசர்த்து அது எப்படி அல்லாஹ் நம்ம கூட இருக்கான்னு சொல்கிறீங்க நீங்கள்? தபா எழுதுறாங்க. அப்படிலாம் இல்லை, அல்லாஹ் வானத்தில் தான் இருக்கான், கீழே இல்லவே இல்லை. அல்லாஹ் கீழே இல்லவே இல்லை என்று சொல்வதற்கு அது அஹ்மக் மடையர்களுடைய சொல்லுது. மொத்த குரானு ஹிலாஃப். நூற்றுக்கணக்கான ஆயத்து ஓ மாக்கும் ஐனமா குன்தும் ஐனமா தோல்லு பசம்ம வஜுல்லா எத்தனை ஆயத்துகளுக்கு மாற்றம். அலஹம்துலில்லாஹ். மிஸ்கின் மதினா மக்காவுக்கு போயிருந்தோம், ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம். நான் தங்கியிருந்த இடத்துக்கு ஏற்றார் ஒரு பள்ளிவாசல். அங்கே சவுதியில் ஓதி பெரிய பெரிய டிகிரி வாங்கி பெரிய ஆலிம்ஸா பட்டம் வாங்கி பல வருடம் அனுபவம் மிக்கவர் தான் அந்த பள்ளிகளாம் இமாமா போடுவாங்க. அதில் ஒருத்தர் உருதுக்கார உருது தெரிஞ்சவர் ஒருத்தர் இமாம் போட்டு ஒரு அரபியா பாகிஸ்தானியா பங்களாதேஷே தெரியல. பாகிஸ்தான்காரங்களும் இலங்கைக்காரங்களும் அங்கே போய் ஓதுறாங்க. உம்முல் குரா மதினா ஷரீஃபில்
மக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் படித்து ஆலிம் ஃபாசில் ஆராய்ச்சியாளர் பட்டம்லாம் எம்ஃபில் பிஹெச்டி பட்டம்லாம் வாங்குறாங்க. அவங்களும் நல்ல காரியாக இருந்தால் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு இமாமா போட்டிருக்காங்க. ஒரு பெண்ணு அரசாங்கம் சார்பாக நியமிக்கப்பட்டு அரசாங்க சம்பளம் கொடுக்குறது இமாமா நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் தொழு வச்சுட்டு ஒரு நாள் ஃபஜ்ர் தொழு வச்சுட்டு அவர் பயான் பேசுகிறாரு. என்ன बयान பேசுகிறாரு? उर्दूவில் பேசுகிறார். अल्लाह हमारे साथ नहीं है, खुसूसन ये हिंदो पाक के उलमाए किराम उलमा से बाज़ उलमा ये कह रहे हैं कि अल्लाह हमारे साथ है. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தானில் உள்ள உலமாக்களில் சிலர் அல்லாஹ் நம்மோடு இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக வேறுங்க உலக நாடுகள் இப்படி சொல்லவில்லை. இவர்கள் சொல்வது மிக மிக தவறானது. ஒருபோதும் அல்லாஹ் நம்முடன் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அவன் 7 வானங்களுக்கு மேலே அரிசில் தான் இருக்கிறான். இங்கே கீழே அவன் வரவும் முடியாது, வரவும் சாத்தியமும் கிடையாது அப்படின்னு பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு உட்காந்துரு. எல்லாம் ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. ஆனால் கிட்ட உட்காந்தேன். பக்கத்தில் உட்காந்து கேட்டேன், சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்களேன். உறுதியில் என்ன புகாரில் ஹதீஸ் வருது இல்லையா, அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வர்றான்னு. ஆமாம், சஹியான ஹதீஸ். हाँ वो तो सही है, हदीस सही है. कब आता है? எப்போ வர்றான்? है ना या ज़हब सुलुसा लैलतिन सुलुसल लैल, रात में दो तिहाई हिस्सा, 3 2 பங்கு இரவு போயிடுச்சா? அல்லாஹ் முதல் வானத்துக்கு வர்றான். ஏ சஹி है क्या? சஹியான ஹதீஸ் தான். பல வானத்தில் இருக்கான்னு சொல்கிறீங்க. வானத்தில் இருக்கான், முதல்ல வானத்துக்கு வர்றான். வானத்தில் இருக்கான்னு உண்மை. அவர் வாயிலேருந்து வரணும்ல, वाइलेंद हो आसमान में फिर उतर आता है हमारे पास, वो वक़्त में आता है. हो ज़रूर आता. हदीस तो बुखारी का, புகாரி ஷரீஃப் ஹதீஸ் சரியான ஹதீஸ். முதல்ல வானத்துக்கு வர்றாங்கிறது தெளிவான உண்மை தான். அவர் இருக்கிறது நம்ம வானத்தில், இறங்கி வர்றது பூமிக்கு. तिहाई में आता है, 3 2 பங்கு சென்றவுடன் வர்றான். क्या वक़्त हो रहा है, क्या वक़्त हो सकता है? ஒரு சுமாராக சொன்னால் சாயந்தரம் நைட்டு ஒரு 2 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். अरे सॉरी 2 से 4 तक. उस वक्त में दुआ कबूल होता है, ज़रूर कबूल होता है. वक्त कब हम दुआ कर सकते? அவர் வாயிலிருந்து வரணும் இல்லையா? அதனால் 2 से 4 तक ऐसा रख लो. 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த கடைசி இரவு. बहुत अच्छा. एक सवाल है, अल्लाह उतर आकर फिर कब चढ़ता है? இறங்கி வந்தாலும் மறுபடியும் எப்போ மேலே ஏறுவான்? 3 में एक हिस्सा. அந்த இது முடிஞ்சோடனே அவன் மேலே ஏறிடுவானா? சஹி மேனா ரக் சக்தா है. அதாவது 3ல் ஒரு இரவு கீழே 2 மணிக்கு வந்துட்டு மக்கா அவருக்கு ஊருக்கு மக்காவில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் 2 மணிக்கு என்று 4 மணிக்கு மேலே ஏறிடுவான் அப்படிங்கிறார். அவர் டாபே மாதிரி பேசுகிறார். அவர் வாய்ந்து வர வச்சா சரி, நமக்கு 2 மணி அப்பாவே ஒன்றும் தெரியாத மாதிரி நமக்கு வந்துன்னா அடுத்தது மக்காவை தாண்டி அடுத்த ஊருக்கு அப்போ தானே 2 மணி ஆகும். இப்போ எங்கள் இந்தியாவில் 2 மணி 4, இந்தியாவில் இப்போ 4 மணின்னு இப்போ தான் நமக்கு 2 மணி ஆகுது. அப்போல்லாம் இந்தியாவில் இறங்கியிருப்பார் 2 மணிக்கு. அங்கே 4 மணி ஆனால் அங்கேருந்து அப்படியே பஸ்ஸை பிடிச்சி அல்லாஹ் தஆலா மக்காவுக்கு வந்துடணும். மேலே போக முடியாதுங்களே. அங்கேருந்து இந்தியாவிலேருந்து அடுத்து 4 மணி அங்கே 4 மணி ஆகும்போது இங்கே 2 மணி ஆகும் மக்காவில். நமக்கு 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட். 2 மணி 4 மணி இங்கே 4 மணி ஆனோம்னா அடுத்த ஒரு 2 மணி. இப்படி எல்லாத்துல சுற்றிட்டு தான் இருக்க முடியும் பூமியில். 2 மணி அடுத்த 2 மணி வேறு இடத்துல இருக்கும். 2 மணி 4 to 4ங்கிறது எங்கேயுமே காலியாக இருக்காது. ஏதோ ஒரு ஊரில் அந்த 2 to 4ங்கிறது ஏதோ ஒரு ஊரில் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம விட 2 மணி நேரம் முன்னாடி மாமாங்க இதில் மலேசியாவிலலாம் உனக்கு என்ன ஆச்சு மணி 8:45. அப்போ அங்கே என்ன இருக்கும்? 2 மணி முன்னாடின்னா முன்னாடி வந்துடும் உங்களுக்கு. 8:45 2 மணி நேரம் ஆச்சு. உங்கள் 10:45 இருக்கும் உங்களுக்கு. மக்கால இப்போ 6:45. இப்போ தான் ஃபஜ்ர் தொழுது வெளியே வருவாங்க எல்லோரும். இப்போ 6:45 இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ அங்கே 4 மணி ஆச்சுன்னா இங்கே 2 மணி ஆயிடும். அப்போ எல்லாம் மலேசியாவிலேருந்து வண்டி பிடிச்சி இங்கே வந்துடும், ஃப்ளைட்டை பிடிச்சி. இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அடுத்த ஊருக்கு போகணும். இப்போ ஏதோ ஒரு कोई एक जगह तो तहज्जुद का वक्त होते रहता है, ज़रूर होता रहता है. तब कब अल्लाह ताला ऊपर चढ़ेंगे? नीचे तो आगे, ऊपर चढ़ने का वक्त ही नहीं ना.
மேலே ஏற மாட்டான்ல, கீழே தான் வளர்த்திட்டு இருக்க முடியும், மேலே ஏற முடியாதுல்ல. எல்லாத்துல பரிசு காலி போயா, பரிசு விட்டு இறங்கி வந்துட்டான். இப்போ எல்லாத்துல 3ல் ஒரு 2 பங்கும் கீழே வந்துட்டான்னு சொன்னான், இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான் வருஷமெல்லாம், மேலே ஏற முடியாதுல்ல, அரிசி காலியாக தான். இப்போ பொய்தல்லதி கஃபர், காஃபிரானவர்கள் மொழின்னு முழிச்சாங்கன்னு சொல்கிறான் பாருங்க அல்லாஹ் குர்ஆன்ல. அந்த மாதிரி முழிக்கிறார் அவர், வாய் அடைச்சிக்கிச்சு அவருக்கு, பேச முடியல. ஏன்னா வாழ்க்கை சிந்திச்சு பார்க்கவே இல்லை அவர். அரசு காலி ஹோகியா, ஒரு ரஷ்யாவில் காலி பண்ணிட்டு வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டான் பார்த்துருக்கு பூமிக்கு, மறுபடியும் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு. அவருக்கு குடல் வெளியே வந்துருச்சு, ஒன்றுமே பேச முடியல, பேச முடியாமல் முடிக்கிறாரு. நானும் உண்மையாக இருந்தேன், கொஞ்ச நேரம் இப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டு மண்டை மூணு சுற்றுது தலையெல்லாம், சுற்றிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு इसके बारे में मुझे कुछ भी इल्म नहीं है, பற்றி எனக்கு தெரியல, ஒரு எப்படி இருக்கு பற்றி எனக்கு தெரியலன்ட்டார். நான் சரி இதுக்கு மேலே குழப்பிட்டு விட வந்துச்சு, வந்துட்டேன். அடுத்த நாள் பேசுகிறது. வெளியே வந்தோடனே என்ன நினச்சேன்னு இந்த மாதிரியே என் கூட வந்தவங்களாம் கேட்டுட்டு, கூட வச்சுக்கு வந்தவங்களாம் கேட்டு, அல்லாஹூ இங்கே போய் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்கள், அவங்க எல்லாம் கவர்மெண்ட்டுடைய ஆட்கள் மட்டும் இல்லை, உளவாளிகளும், கவர்மெண்ட்டுடைய சிஐடிங்கெல்லாம் நிறைய. அங்கே உங்கள் சஃபரில் 4 பேர் நீங்கள் நிற்கிறீங்கன்னா ஒருத்தன் சிஐடியாக இருப்பான். கவர்மெண்ட்டுக்கு எதிராக, அரசோடைய கொள்கைக்கு எதிராக யாரும் இங்கே பேசக்கூடாது, யாரும் இங்கே உரையாடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எல்லா இடத்துலையும் சிஐடி போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. எல்லா இடத்துலையும் யார் பேசுகிறாலும் கண்காணிக்க ஆளுங்கிட்டே இருக்கும். 10 பேர் பள்ளியாச்சு நிற்கிறான், ஒருத்தவங்க சிஐடியாக இருப்பான், தெரியாது நமக்கு, பார்த்துட்டே இருப்பாங்க. மாட்டு ட்ரெஸ்ஸில், சாதாரண ட்ரெஸ்ஸில் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களால் அதை நீங்கள் கண்காணிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி மாட்டிக்காதீங்க, அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன் அவர்கிட்ட. அதோட வந்து சரின்னு விட்டாச்சு, இவங்களாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுக்கு அனுபவின்னு பிறகு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர்கள் வஹாபிகள் இருக்காங்களே, மண்டலில் ஏற்றி வச்சுருக்காங்க, விளங்காமல் இருக்காங்க. சரி, எல்லாம் வானத்துக்கு வர்றான்னு புகாரி ஹதீஸ்ன்னு சொன்னால் எப்படா மேலே ஏறுவாங்க? டைமு தெரியல அவங்க. அறவே அதை பற்றிய ஞானங்கள் அவரிடத்துல விழிப்புணர்வு கிடையாது. அதனால் அல்லாஹ் நம்ம கூட இல்லை, தாத்தன் நம்ம கூட இல்லை என்ற கொள்கை மடத்தனமான கொள்கை மட்டும் இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்ட கொள்கை. ஏன் அல்லாஹ் தாலாவை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்ட, அல்லாஹ் இங்கே இல்லைன்னு சொன்னால், இப்போ அல்லாஹ் இருக்கும் இடம் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் இல்லாத இடம் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ ரெண்டும் சந்திக்கும் இடம் ஒன்று இருக்கும்ல. இப்போ காற்று உள்ள இடம், காற்று இல்லாத இடம் இருக்குது. நம்ம பூமிக்கு மேலே கொஞ்சம் தூரம் காற்று இருக்குது, அதுக்கு மேலே காற்று இல்லை. அப்போ காற்று மண்டலம் எங்கே 70 இருக்குன்னு கணக்கு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து 21 கிலோமீட்டர் இன்னும் கணக்கு தெரியல, அவ்வளோ தூரம் காற்று இருக்குது. போக போக அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதுக்கு மேலே வெற்றிடம், காற்று இல்லாத இடம். ஏன்னா அளவுன்னு சொல்லி எடுத்து பார்த்துங்க நெட்டில் நீங்கள். அப்போ ஒரு கோடு இருக்குது, பூமி சுற்றி ஒரு கோடு, இதுக்கு மேலே காற்று இல்லை, இதுக்கு கீழே காற்று இருக்குது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ அது மாதிரி நீ ஒரு கோடு போட்ட, இதுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான், இதுக்கு இந்த கோட்டுக்கு கீழே அல்லாஹ் தஆலா இல்லை என்று ஒரு கோடு போட்டான். ஹத்து, அல்லாஹ்வுக்கு எல்லை நிர்ணயம் செய்து விட்டான். இன்னமும் பிகுல்லி ஷைஇன் முஹீத், எல்லா வஸ்துக்களையும் அவன்தான் சூழ்ந்திருக்கிறான். அப்படிங்கும்போது அவனை வந்து எல்லை சூழ்ந்திருக்கிறதா? அல்லாஹ் இங்கே இருக்கிறாங்க, அவனை சுற்றி சில கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல அல்லாஹ் இல்லாத இடம். அந்த அல்லாஹ் இல்லாத இடம் வந்து அல்லாஹ்வை சூழ்ந்திருக்கிறது. யாரே பார்த்தியா, பைத்தியக்காரத்தனமான எண்ணம். அனைத்திலும் இங்கு அங்கு இன்று எண்ணாதபடி எங்கும் நிறைந்திருப்பவன் அவன் ஒருவன் தான். ஆச்சுங்களா? அப்போது இந்த ஜாத்தி மையத்தை இன்கார் செய்வது வந்து அல்லாஹ்வுக்கு ஒரு ஹத்தை ஏற்படுத்திடும். ஆச்சுங்களா? சரி, இவர்கள் ஜாத்தி மையத்தை மறுத்துட்டு அல்லாஹ் எங்கே இருக்கான்னு என்ன பதில் சொல்கிறாங்க? அல்லாஹ் தஆலா நம்மோடு சிஃபத்து மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இல்மை விட்டு ஜாத்தி பிரியாது, சிஃபத்தை விட்டு ஜாத்தி பிரியவே பிரியாது எப்போவுமே. அப்போ அல்லாஹ்வின் சிஃபத்து, அவனுடைய ஹுக்குமு, அவனுடைய இல்மு, அவனுடைய குதிரத்து, இதெல்லாம் நம்ம கூட இருக்குது. அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான்னு சொன்னால்
அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றைக்குமே சிஃபத்து ஜாத்தை ஒட்டி பிரியாது. இல்லை அல்லாஹ் அங்கே உட்காந்து நம்மளை அங்கே இருந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறான். நம்மளை அடிக்கணும்னா மலக்கரை விட்டு தான் அடிக்கணும். இந்த ஊரை அடிக்கணும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு தான் அல்லாஹ் தஆலா அடிக்கணும். அல்ல அங்கேருந்து உத்தரவு போடணும் அந்த வஸ்துக்கு இவனை அடின்னு. அது வந்து அடிக்கும். நேரடியாக எல்லாம் சம்மந்தப்பட முடியாது. அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான்னா அதுவும் முட்டாள்தனமான கருத்து. அல்லாஹ்வோட குதிரத்துக்கும் எல்லை நிர்ணயிச்சுக்கிட்டான். அறஞ்சவை சரி, இந்த காயினாத்தில் அத்தனை வஸ்து இருக்கு. இங்கே அல்லாஹ் இல்லை, அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான்னு சொல்ற. அரிஷு முதல் பாதாளம் வரை அத்தனையும் அழிஞ்சு போயிருமா இல்லையா? குல்லு ஷீன் ஹாலிக்குன்னு இல்லா வஜோ, எல்லா வஸ்துவும் அழிஞ்சு போயிருன்ட்டான் அல்லாஹ் தஆலா. அவன் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்றான். அப்படி அரிஷும் போயிடுமா இல்லையா? அரிஷும் மஹ்லூக் தானேப்பா. சூரியன், சந்திரன், வானம், பூமி, சொர்க்கம், நரகம், அரிசி எல்லாம் மஹ்லூக் தானே. எல்லாமே அழிஞ்சு போயிரும்ல. அப்போ இந்த பூமியும் அழிஞ்சு போயிடும். வெற்றிடமாக இருக்குமா? அல்லாஹ் அங்கே இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. மற்றபடி அல்லாஹ் இங்கே இல்லை, அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான். இப்போ எல்லா வசதியும் அழிச்சிட்டா இந்த இடத்துல என்ன இருக்கும்? இப்போ ஒரு இடம் மட்டும் இருக்குமா? இடமும் மஹ்லூக் தான். இடம் ஜமான் மஹ்லூக், மக்கான் மஹ்லூக், காலம் மஹ்லூக், ஜமானோ மக்கான் மஹ்லூக். அப்போ இது எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிட்டான், இடத்தையும் அழிச்சிட்டான்னா அப்போ அல்லாஹ் எங்கே இருப்பான்? அப்போ எங்கேயும் நிறைஞ்சிருவானா? அப்போ இந்த இடத்த அவன் ஃபில்லப் பண்ணிக்குவானா? ஏன் லூஸாக பேசுறீங்க? இப்போ அல்லாஹ் இங்கே இருக்கிறான், சிருஷ்டி இங்கே இருக்கு, சிருஷ்டி அழிச்சிட்டா அப்போ அந்த இடம் டோட்டல் ஃபேஸ் வெற்றிடமாக இருக்கும். அது சிருஷ்டியும் இல்லை, அல்லாவும் இல்லை, எதுவுமே இல்லைங்க, சும்மா வெற்றிடமாக காலியாக வச்சிருக்காங்க. இருக்கும். அறிவால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று வஸ்து. விளைஞ்சுங்களா? அதனால சரி, இப்போ அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் வருவான்னு வருது ஹதீஸ்ல. சொர்க்கத்தில் அல்லாஹ் காட்சி அளிப்பான்னு வருது குர்ஆன்ல. அல்லாஹ் தான் காட்சி அளிப்பேன். இப்போ சொர்க்கத்துக்கு காட்சி அளிப்பான்னா அல்லாஹ் அரிசிலேருந்து இறங்கி சொர்க்கத்துக்கு வருவானா? இல்லை சொர்க்கம் அரிசிக்குள்ளே போகுமா? இல்லை அரிசி சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு வருவானா? இப்படி வரும். உங்கள் கருத்து அல்லாஹ் அரிசி இருக்கிறாண்டு. சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் வருவான காட்சி அளிப்பான்ல. நாதிரா இல்லா ரப்பிஹா நாதிரா. அப்போ சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ்வை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க எல்லாரும். அரிசி சொர்க்கத்துக்கு வருமா? இல்லை சொர்க்கம் அரிசிக்கு போகுமா? இல்லை அல்லாஹ் அங்கேருந்து இறங்கி வந்து சொர்க்கத்துக்கு வந்து நம்ம காமிச்சிட்டு மறுபடியும் வச்சுட்டு போயிடுவானா? ஃப்ளைட்டில் வந்துட்டு போயிடுவானா? நவுது பில்லாஹ் மின்னா. நம்ம தஹர்ருக் ஹரக்கத்து வந்துடும். அல்லாஹ் ஹரக்கத்தை விட்டு பரிசுத்தம் பண்ணணும். மேலேருந்து கீழே இறங்கி வர்றது, கீழேருந்து மேலே இறங்கி போகிறது, அங்கேருந்து காலி பண்ணிட்டு இங்கே வர்றது, இங்கேருந்து காலி பண்ணிட்டு அங்கே போகிறது, இந்த சிவத்தையுமே எல்லா இடத்துல கிடையாது. ஹரக்கத்தில் எல்லா இடத்துல. இடம் மாறுதல் கிடையாது. இடம் மாறுதல் சிருஷ்டிகளுடைய பழக்கம். அது சிஃபாத்துல் ஹுதூஸ். இதை விட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். பை அவள் சொர்க்கத்தில் நம்ம கருத்து என்னங்க? எங்கும் அவன் தான் இருக்கான், சொர்க்கத்திலே அவன் தான் இருக்கிறான். எங்கே தன் தஜல்லி காட்ட நினைச்சானோ அங்கே காட்டுவான் அல்லாஹ் தஆலா. அவ்வளோதான். இந்த இடத்துல அவன் தான் இருக்கிறான். அவ்வளோங்களா? இப்போ இது வஹாபிகளுடைய கருத்து. இந்த கருத்து அவ்வளோ பொருத்தமான கருத்து அல்ல வஹதுல் வஜூதுடைய விஷயத்திலே. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில செய்திகள் நாளைக்கு அல்லாஹ் நாடுவானாலும் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.